கட்டுமான பொருளாதார சங்கத்தின் தலைவர், சமுதாயத்தினரின் பெரும் பங்கு வகிக்கும் ஊடக நண்பர்களுக்கும், பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கும் புதிய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மதிப்பிற்குரிய ஜோசப் விஜய் அவர்களுக்கும் அவர் சார்ந்த அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இப்போ தற்பொழுது இது அறிவிக்க சொல்லியிருக்காங்க, நம்ம அப்ரூவலுக்காக பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று வாங்குவாங்க. அதையும் நம்ம கட்டுமான திட்டங்கள் சார்ந்த எம் ஃபண்ட், இந்த ரெண்டுத்தையும் முற்றிலுமாக ஒழிச்சிருக்காங்க. இது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். எங்களுக்கு இது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஸோ அதுக்காக அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதிலும் கிட்டத்தட்ட ஒரு 98 சங்கங்களை சார்ந்தவர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள். ஒரு சுய தொழில் செய்பவர்கள் 9000க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் எங்ககிட்ட நாங்கள் இப்போ இண்டிவிஜுவலாக பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சுமார் கடந்த 20 ஆண்டுகளாக கட்டுமானத்துறையின் நலனுக்காக பல்வேறு கோரிக்கைகளை அரசிடம் வலியுறுத்தி வருகிறோம். தற்பொழுது 4 மாதங்களாக பார்த்தீங்கன்னாக்கா கட்டுமான விலையேற்றம் அபரிதமாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இது மிகவும் வருத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மெட்டீரியல் ஹைக் ஆகும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உடனே ஒரு 3 மாதம் 1 மாதம் அந்த கேப்லேயே நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இதனுடைய காரணமாக நம்ம கட்டுமான தொழிலில் ஒரு சதுர அடிக்கு 2500 ரூபா வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3000 ரூபாய் வாங்குறோம். இப்படியே ஏறிட்டு கிட்டத்தட்ட 20% உயர்ந்திருக்கு. இப்படி போச்சுன்னாக்கா சாமானிய மக்கள் அவங்களுடைய வீடு கட்டும் கடன் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இந்த துறையை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேர் இதனுடைய வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிறாங்க. இப்போ நேரடி தொழிலாளர்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேஸ்திரி, அப்புறமா எலக்ட்ரிக் தொழிலாளர், கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், பிளம்பரு, இவங்களெல்லாம் சொல்லலாம் தினக்கூலி தொழிலாளர்கள். அப்புறம் மறைமுகமாக இதில் உள்ள அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம சிமெண்ட் மற்றும் ஸ்டீல் தொழிற்சாலைகள் இருப்பாங்க, அவங்களுடைய தொழிலாளர்கள், அப்புறமா ஹார்ட் ஒர்க்ஸு, நம்ம லாரி டிரைவர்ஸ், மணல் ஜல்லி தொழிலாளர், ரியல் எஸ்டேட் தொடர்புடையவர்கள், கட்டுமான இயந்திர ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த தொழிலை நம்பி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கட்டுமான துறை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கத்திற்கு சுமார் 75,000 1,20,000 கோடி வருமானம் கிடைக்கிறது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி வரி, முத்திரை மற்றும் பதிவு கட்டணம், கட்டிட அனுமதி கட்டணம், சொத்து வரி, தொழிலாளர் நல நிதி, மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பு கட்டணம், மணல் ஜல்லி குவாரி வருவாய், டெண்டர் மற்றும் ஒப்பந்த கட்டணங்கள், நிறுவன வரிகள், எஃப்எஸ்ஐ மற்றும் டெவலப்மெண்ட் சார்ஜஸ், இந்த மாதிரி கட்டணங்களால இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு வருவாய் கிடைக்குது. எனவே இந்த துறையை பாதுகாக்கவும் பொறியாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்கவும் கீழ்கண்ட கோரிக்கைகளை நாங்கள் ரொம்ப நாளாக கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்கிறோம். இப்பயும் புதிதாக உள்ள அரசுக்கு நாங்கள் கீழ்கண்ட கோரிக்கைகளை வைக்கிறோம். அதை நிறைவேற்ற காரணமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த இண்டிவிஜுவல் பில்டிங் சிறு கட்டுமான வேலைகள் நடக்குது பாருங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த உள்ளூர் தலைவர்கள், கவுன்சிலர்கள் சொல்லிட்டு ஒரு கிச்சனுக்கு 20,000 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்கும் டைரக்டா லஞ்சமா வாங்குறாங்க. இது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ஒரு அபரிதமான ஒரு விஷயம். நம்ம தமிழ்நாடு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டின் கனிம வளங்கள் இதை காப்பாற்றணும்னாக்கா கேரளா மற்றும் ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்கள்ல நம்ம ஜல்லி, எம்சாண்ட் இதெல்லாம் ஏற்றுமதி பண்றதை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். இந்த தனியார் வசம் இருக்கிற அந்த குவாரியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கமே ஏற்று நடத்தினாக்கா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆண்டுக்கு 40,000 - 50,000 கோடி வருவாய் கிடைக்கும். மூன்றாவதா பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்திற்கு அடுத்தபடியா நம்ம கட்டுமானத்துறை தான் அதிக அளவில் மக்கள் பணியாற்றுகின்ற ஒரு துறையாக இருக்கும். ஸோ எங்களுக்காக தனி அமைச்சகம் வேணும். நாங்கள் கடந்த 20 வருடங்களாக நாங்கள் இதை பற்றி ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் சொல்லிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தனி அமைச்சகம் வேண்டும். முறையற்ற கட்டுமானங்களை தடுப்பதற்கும் தரமான கட்டுமானங்களை கட்டுவதற்கும் இந்த குஜராத் மற்றும் கர்நாடகா தனி கவுன்சில், இன்ஜினியர்களுக்கு தனி கவுன்சில், அதே போல எங்களுக்கு பொறியாளர்களுக்கு என்ற தனி ஒரு பொறியாளர் கவுன்சில் வேணும். ஏன்னா இப்போ மருத்துவருக்கு மருத்துவர் கவுன்சில் இருக்கு, அட்வொகேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பார் கவுன்சில் இருக்கு. இப்போ அவங்களுக்கு அதை துறை சார்ந்த மற்றவர்கள் மட்டும்தான் அந்த வேலை செய்வாங்க. ஒரு மருத்துவ செய்யறாங்கன்னு வைக்கலாம். அது ஒரு போலியா யாரெல்லாம் இருந்தாங்கன்னாக்கா போலி மருத்துவர்னு சொல்லிட்டு அவங்க அரசு பண்றாங்க. பட் கட்டுமான துறையில அந்த மாதிரி கிடையாது. யார் வேணாலும் உள்ள வரலாம், யார் வேணாலும் வேலை செய்யலாம் அப்படின்ற நிலை ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னா இது இதுவும் ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். தரமான கட்டிடங்கள்
வேண்டும். அது வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இதுவாக நடந்துடக்கூடாது. அதுக்காக வந்து பொறியாளர்கள் மட்டும்தான் வந்து கட்டுமான துறையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொறியாளர்களுக்கு ஒரு தனி கவுன்சில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த போலி பொறியாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம காவல்துறை உதவியோட தடுத்து அவங்களுக்கு கடுமையான ஒரு நடவடிக்கை வந்து கொண்டு வரணும். ஸோ எங்களுக்கு இதெல்லாம் கவுன்சில் இருந்தாலும் இதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த இது வந்து எங்களுக்கு அப்புறம் இந்த கட்டுமான விலைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா விலையேற்றம் வந்து கட்டுப்படுத்த அரசு வந்து கண்காணிப்பு குழு வைக்கணும். ஒரு விலை நிர்ணய குழு வந்து வைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இப்போ நாங்கள் ரீசெண்டா எடுத்த ஒரு சர்வே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிமெண்ட் வந்து 380 இருந்து 420 ரூபா வரைக்கும் இப்போ வந்து ஹைக் ஆயிருக்கு சிமெண்ட் வேலை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்சாண்ட் வந்து ஒரு 4800 இருந்து 5500 ரூபா வரைக்கும் மாறி இருக்கு. ரெட் பிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 9 ரூபாயில இருந்து 12 ரூபா வரைக்கும் மாறி இருக்கு. டிஎம்டி ஸ்டீல் முக்கியமா 52 ரூபாயில இருந்து 78 ரூபாய் வரைக்கும் மாறி இருக்கு. விலை வந்து உயர்ந்திருக்குது. யூபிவிசி விண்டோ 450. அதாவது எல்லா ஒரு பொருளுகளுமே நீங்க எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், பிளம்பிங், சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா 20 இருந்து 35% வரைக்கும் பொருள் வந்து உயர்ந்திருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு பாத்தீங்கன்னாக்கா நாங்க கட்டணம் பாருங்க, இந்த 2500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்றோம். இது வந்து 3000 ஆகும், அடுத்து 3200 ஆகும், இப்படியே தான் போயிட்டு இருக்கும். இது வந்து அப்ப அடுத்து இதோட எஃபெக்ட் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா பொறியாளர்களுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு நாங்க வருவோம். பொதுமக்களும் அதே மாதிரிதான். அவங்களுக்கு வந்து வீடு கட்டும் கனவு வந்து ஒரு கேள்விக்குறியாவே மாறிடும். ஸோ அரசின் கட்டுமான திட்டங்கள்ல 33% வேலை வாய்ப்புகளை பொறியாளர்களுக்கு என்று தனியாக ஒதுக்கப்பட வேண்டும். அதிலும் பெண் பொறியாளர்களுக்கு தனி முன்னுரிமை வழங்கி சிறப்பு திட்டங்களை இந்த அரசு வழங்கிட வேண்டும் என்றும் இது போன்ற எங்களது கோரிக்கைகளை புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று சென்னை கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் சார்பாக மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம்.